இந்த பேரணாம்பட்டில் பேசணும்னாவே எனக்கு ஒரு பெரிய உணர்ச்சி வந்துடும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கதிரானந்த் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன பொழுதெல்லாம் யாரா சொன்னா, பேரணாம்பட்டி இருக்கும் போது உங்களுக்கு பயம் எதற்குன்னு சொல்லி என வாழ்த்தி அனுப்பிய பகுதி தான் இந்த பேரணாம்பட்டி. அதிலும் இந்த குடியாத்தம் சட்டமன்றத்துக்கு என்று ஒரு தனி அங்கம் உண்டு. என்னன்னா 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயே அதிகமான வாக்குகளை வாரி கொட்டிய சட்டமன்றம் எதுனா அது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி. ஆகையால என்றென்றும் இந்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டவனாக இருக்க வேண்டும், இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்னு அண்ணன் கோவிய செழியன் அவர்கள் வராரு நேற்றே இளைஞரணி தம்பிமார்கள் சொன்னாங்க. எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்களிடம் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணன் கோவி செழியன் வராருன்னு சொன்னோன்னே அவ்வளோ அன்போடு பாசத்தோடு செழியன் வராப்படியா அற்புதமா பேசுவாரேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பாவோட பட்டறையில தீட்டப்பட்ட ஒரு கொகினூர் வைரம் தான் இந்த கோவி செழியன். அற்புதமான பேச்சாளர். எங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையுமே உள்வாங்கி திராவிட இயக்கத்தோட அத்தனை கருத்துக்களையுமே உள்வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பட்டி தொட்டி எங்கும் துரைமுருகனுடைய கால்கள் பட்ட அத்தனை இடத்திலுமே கால்களை பதித்து பேச்சாளர் ஆகி இன்னைக்கு 3வது முறையாக சட்டமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் கோவி செழியன் அவர்கள். இன்னைக்கு ஒரு சாதாரண தொண்டனா இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தின் கொறடாவாக மாறி ஏன் இன்னும் ஒரு மாவட்டத்தின் அமைச்சராக செயல்பட முடியும் என்று நிரூபித்திருக்கிறவர் தான் அண்ணன் கோவி செழியன் அவர்கள். உழைப்பால் வளர்ந்த பெருமகன், இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்னைக்கு நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கார். அற்புதமான பேச்சாளர். எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் செய்த போதெல்லாம் கூட பின் சீட்ல உட்கார்ந்து அவரோட வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடியவர் இன்னைக்கு நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கார். மனமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா வானமே வாழ்த்தது போலதான் நான் நினைக்கிறேன். அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டத்தோட நோக்கத்தை அத்தனை பேரும் பேசுறாங்க. நம்ம எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய சர்க்காரை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம், மத்திய சர்க்கார் என்னென்னலாம் உங்களுக்கு செய்திருக்காங்கன்னு தெரியும். அவைகளெல்லாம் நான் அதிகமாக பேசணும் இல்லை, அண்ணன் பேசுவார் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கக்கூடிய திரண்டிருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் இது சாதாரண இளைஞரணி கூட்டம் அல்ல. எப்படி தலைவர் கலைஞர் தளபதி அவர்களிடம் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் சேர்ப்பதற்காக இதோ மு.க. ஸ்டாலின் என்ற இளைஞரை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் சொன்னாரோ, அதே போல நம்ம முதலமைச்சர் தலைவர் பொறுப்பேற்றவுடன் எனது மனதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையுமே உங்களிடம் ஒப்படைக்கிறேன், அதற்காக ஒரு தலைவனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் திரு உதயநிதி அவர்களை நமக்காக ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த தருணம் இது. வருங்காலம் நமது காலம் என்று மார்த்தாண்டன் சொன்னார். வருங்காலம் இல்ல, இனி தமிழகமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலம்தான். அதற்காக உங்களை ஆயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். கழகத்தோட அடிப்படை கருத்துக்களை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுமே பட்டி தொட்டியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இங்கே அமுல விஜயன் சொன்னாரு, இதே குடியாத்தத்தில் நாங்க சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம், இதே போலீஸ் ஸ்டேஷனை மாற்றி அமைத்து இந்த பஸ் ஸ்டாண்டை விஸ்தரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் நடந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதுக்கான அறிவிப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டார். இன்னும் டெண்டர் வைக்க வேண்டியது, இடத்தை மாற்றி அமைக்க வேண்டியது, கட்டடம் கட்டப்பட வேண்டியது, அதை திறக்க வேண்டியதுதான் பாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக அதை இன்னும் 3 மாதத்திற்குள்ளாகவே முடித்து இதே கூட்டரங்கில் அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணு இருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியை எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எவ்வளவாக வரவேற்கிறார்கள் ஆகையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால அண்ணன் கோவி செழியன் அவர்கள் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும். அதற்காக என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அண்ணனுக்கு வழிவிட்டு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.